ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்ல கொஞ்சம் வெக்கமாக தாங்க இருக்குது. ஏன்னா என்ன நடக்குது இந்த சொசைட்டியில் அப்படின்னு சுத்தமாக தெரியல. ஒரு பக்கம் கொலை, ஒரு பக்கம் கொள்ளை, ஒரு பக்கம் ரேப் கேஸ், ஒரு பக்கம் லேண்ட்ஸ்லைட்ஸ், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஃப்ரீடம் அப்படிங்கிறது எங்கே போச்சுன்னே தெரியல. சேஃப்டி இல்லைன்னு சொல்கிறீங்க, கரெக்டாக இல்லைன்னா சொல்ல. ஆனால் தயவு செய்து கேர்ள்ஸ் மேலே தான் எல்லா தப்பும் இருக்குதுன்னு சொல்லாதீங்க. இங்கே கேர்ள்ஸ் எல்லா தப்பும் பண்ணுறது இல்லை. 9 மாதம் குழந்தை தப்பு பண்ணிச்சா, இல்லை 80 வயசு பாட்டி தான் தப்பு பண்ணாங்களா? ஃப்ரீடமுக்கு முன்னாடி ரேப் கேஸ் இருந்துச்சா? இருந்திருந்தாலுமே 1-2 கேஸ் தான் இருந்திருக்கும். ப்ளீஸ் தயவு செய்து ரெஸ்பெக்ட் பண்ணுங்க கேர்ள்ஸை. எதுக்கு எடுத்தாலும் கேர்ள்ஸை குத்த சொல்லாதீங்க. அந்த ட்ரெஸ் போடாது, இந்த ட்ரெஸ் போடாது, பசங்களை இப்படி பார்க்காது, அப்படி பார்க்காது. பொண்ணுங்க பார்க்கறது இல்லை, பசங்க பார்க்குறீங்களா, அத்தை பார்க்காதுன்னு சொல்லி பழகுங்க. எதுக்காக பசங்களை பொண்ணுங்க போனாலே பசங்க பார்க்குற பார்வையிலே தோணும் அப்படின்னு இருக்கும். ஏன் கண்ணில் ஏன் ரேப் பண்ணுறீங்க? கண்ணிலே ரேப் பண்ணுறான் ஒரு பையன் ஒரு பொண்ணை. ஒரு பொண்ணு வெளியே போகக்கூடாது. அப்போது திருப்பி நாங்கள் கிச்சனுக்குள்ளே போய் உட்காரணுமா? உங்களுக்கு சமைச்சு கொடுறதுக்காக நாங்கள் பிறந்தோம்? கரெக்டு தான், அந்த காலத்தில் சொன்னாங்க அடுப்புங்கரையிலே இரு அப்படின்னு. அப்போ கூட சேஃபாக இருந்த மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்கப்புறமா சேஃபாக தான் இருக்கும். ஒரு சில பேர்னால மட்டும் எல்லாரும் சொல்கிறீங்களே ட்ரெஸ் தான் பிரச்சனைன்னு. 9 வயசு குழந்தை உங்களுக்கு என்ன ட்ரெஸ்ஸில் இதாக்குனாங்கன்னு தெரியல, ரேப் பண்ணுற அளவுக்கு. என்னதான் நடக்கணும்னாலும் பொண்ணுங்க தான் தப்பு பண்ணாங்க. பொண்ணு 9 மணிக்கு மேலே வெளியே 6 மணிக்கு மேலே வெளில போகக்கூடாது. ஆனால் பசங்க மட்டும் 2 மணிக்கு வீட்டுக்கு வரலாம், அது தப்பு இல்லை. பொண்ணு 6 மணிக்கு மேலே வாசலை தாண்டிட்டா தப்பு, அவள் தப்பான தொழில் பண்ணுறான். ஏன் பொண்ணுங்க நைட்டு வேலை பார்க்கக்கூடாதா? வீட்டை விட்டு வெளில போனால் ஏன் தப்பாக பார்க்கணும்? பசங்கக்கிட்ட சொல்லி பழகுங்க, பொண்ணை தப்பாக பார்க்காத அப்படின்னு. ஒவ்வொரு பையன்கிட்டே சொல்லுங்க. நம்ம வீட்லேயும் அம்மா அப்பா எல்லாரும் இருக்கோம். அம்மாவுக்கும் தங்கச்சியும் இன்னொருத்தன் ஏதோ ஒரு நாய் பார்க்கத்தான் செய்யுது தப்பா. நீ இன்னொரு பொண்ணோட பார்க்குறேன்னா என்னையும் ஒரு பையன் தப்பாக தான் பார்க்குறான்னு சொல்லி பழகுங்க. அவங்களுக்கு தப்பாக பார்க்காம இல்லை, இந்த சொசைட்டியில் யாருமே இல்லை. ஊருக்கு 4 பேர் தப்பாக பேசுகிறாங்கன்னா ஊரில் இருக்க 40 பசங்களும் தப்பாக தான் பண்ணுறான். எதுக்கோ கேஸ் போடுறாங்க. ஒருத்தர் பைக் ஓட்டிட்டு போனால் கேஸ், கார் ஓட்டிட்டு போனால் கேஸ், ஃபோன் பேசினா கேஸ். ஆனால் ரேப் பண்ணால் மட்டும், ஏதோ ஒருத்தங்க ரேப் பண்ணால் மட்டும் 10வது நிமிஷம் அவன் வெளில வந்துடுறான். அவன் சில நேரத்தில் 10 வருஷம் ஆனாலும் அந்த கேஸ் முடியறதில்ல. அந்த கேஸ் பற்றின கம்யூனிகேஷன் கூட இல்லாமல் இருக்கு. அது எதனால அப்படி கேட்டால் பொண்ணு தப்பு. இவ்வளோ தெரியுது க்ராப் டாப்பில், அது உனக்கு செக்ஷுவலைஸ் ஆகுதா? அப்போ பசங்க போடுற ட்ரெஸ்லாம் ஒன்றுமே தெரியாது. அவங்களெல்லாம் அப்படியே அழகாக ஃபுல்லாக கவர் பண்ணி தான் சுற்றுறாங்க பசங்க. பொண்ணுங்க தான் எல்லாத்தையும் அவுத்து போட்டு சுற்றுறாங்க. அப்படியா? ட்ரெஸ்ஸே போடாமல் நடந்த காலமும் இருக்குது இந்த உலகத்தில். அப்போ யாரும் தப்பாக பார்க்கல. ஆனால் எல்லாம் கவர் பண்ணால் அந்த இத்தினோடு பார்ட்னால உனக்கு செக்ஸ் கிரியேட் ஆகுது, செக்ஷுவலேஷன் ஃபீல் ஆகுது. கேஸ் போட தெரியுதுல்ல, அது ஏன் போடணும் எதுக்கு போடணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. சும்மா கேஸ் போடுறாங்க, நியாயமா கேஸ் போடுங்க. ரேப் பண்ணானா இவன் தான் ரேப் பண்ண மூஞ்சே காட்டுங்க. விக்டிம் ரேப் பண்ணி வச்சிருக்க அந்த இறந்து போன குழந்தை ஃபேஸை காமிக்க தெரியுது, தப்பு பண்ண மூஞ்சே மறைக்க தெரியுது. ஏன் மறைக்கிற?
சொசைட்டியில் சந்தோஷமாக திரியும் போது அவனை யார் பார்த்து இவன் தான் அப்படின்னு கண்டுபிடிக்கக்கூடாதுண்ணா. இந்த உலகத்தில் இருக்க எல்லா பசங்களையுமே நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு விஷயத்துல ஒரு நிமிஷமாச்சும் ஒரு பொண்ணை தப்பாக தான் பார்ப்பான். பொண்ணுங்களும் தப்பாக தான் பார்க்குறாங்க. ஒரு ஒரு கொஞ்ச நாளைக்கு மின்னிக்க வருது ஒரு நியூஸு, பசங்களெல்லாம் பொண்ணுங்க தப்பாக பண்ணதே இல்லையான்னு. இங்கே 4 பொண்ணுங்க தப்பு பண்ணாங்கன்னா இங்கே 4000 பசங்க தப்பு பண்ணுறாங்கல்ல. அதை ஏன் பேச மாட்டேறீங்க? அதை தானே நாங்கள் கேட்குறோம். டியூட்டியில் இருந்த நர்ஸ் முன்னாடி ட்ரெஸ்ஸை இது பண்ணிட்டு போய் நிற்கிறான் ஒருத்தன், அவங்கள கில் பண்ணுறான், அவனை ரேப் பண்ணுறான். கொஞ்சமாச்சும் படிச்ச மாதிரி பிஹேவ் பண்ணுங்க. ஃப்ரீடமுக்கும் ஃப்ரீடம் கிடைக்காத மாதிரி தான் எங்களுக்கு ஃபீல் ஆகுது. ஃப்ரீடமே வேண்டாம், நாங்கள் வெளியே திருப்பி உள்ளே போய் எழுந்துக்கிறோம். பொண்ணுங்களை பார்த்து பசங்க கிட்ட பேசாத, அங்கே போகாது, இங்கே போகாது, இத்தனை மணிக்கு மேலே இப்படி பண்ணாத, இந்த ட்ரெஸ் போடாத, அந்த ட்ரெஸ் போடாதன்னு சொல்கிறதுக்கு முன்னைக்க பசங்க கிட்ட சொல்லு, பொண்ணுங்களை பார்க்காத, பொண்ணுங்க தப்பான பார்வையில் பார்க்காத, பொண்ணுங்க வெளியே போனாங்கன்னா சேஃபாயிரு, இத்தனை மணிக்கு மேலே உள்ள வீட்டில் வா நீயும், அப்போ பொண்ணுங்க தைரியமாக வெளில போகலாம் அப்படின்னு. பசங்க 6 மணிக்கு வீட்டுக்கு வந்துட்டா நாங்கள் நைட்டு பண்ணி வெளில போகலாம்ல, அப்போ யாரும் எங்களை ரேப் பண்ண போகிறது இல்லையே. தயவு செய்து பொண்ணுங்களை குத்த சொல்கிறத ஸ்டாப் பண்ணுங்க. தப்பு பண்ணாமலாம் இல்லை, பொண்ணுங்க தப்பு பண்ணுறாங்க, அதுக்குன்னு ஒரு ஜென்டரவே நீங்கள் தப்பு பண்ணுறாங்கன்னு சொல்லக்கூடாது. எல்லா வேலையும் பண்ணுறாங்கல்ல. இங்கே ஒரு நிமிஷம் நீங்கள் யோசிச்சு பார்த்தா தெரியும், எத்தனை கேஸ் பியோராக சொல்லுங்கள், பியோர் ஷோலாக இருந்து சொல்லுங்கள், இது வரைக்கும் எத்தனை கேஸ் முடிஞ்சிருக்கு, ரேப் கேஸில் பிரச்சனை முடிஞ்சு, கேஸுக்கு உண்டான ஒரு சொல்யூஷன் கிடைச்ச அந்த ஒரு குழந்தைக்கு. எல்லா இடத்துலையும் பொண்ணுங்க ஏன் சாகணும்? இல்லை எனக்கு புரியல, பொண்ணுங்க என்ன சாவுறதுக்கு பிறந்தவங்களா? உன்னை பெற்று வளர்த்து எல்லாம் பண்ணுறது பொண்ணு தான், உன்னால் சாவுறது பொண்ணு தான். தயவு செய்து சொல்கிறேன், பொண்ணுங்களை குத்தம் சொல்கிறத ஸ்டாப் பண்ணிட்டு பசங்களுக்கு எஜுகேட் பண்ணுங்க. இதுதான் வாழ்க்கை, பொண்ணுன்னா இப்படி தான் இருப்பா, பொண்ணுன்னா இதுக்கப்புறம் உனக்கும் ஒரு பொண்ணு குழந்தை பிறந்து அவளுக்கு இந்த நிலைமை வந்தால் உனக்கு பிரச்சனை இருக்கும்ல, உனக்கு கஷ்டம் இருக்கும்ல. அப்போ ஏதோ ஒரு அப்பாவோட குழந்தை தானே நாங்களும். ஒரு பெண், நீ இப்போ தப்பாக பார்க்குற பொண்ணு ஏதோ ஒரு அப்பாவோட குழந்தை தானே, ஏதோ ஒரு அம்மாவோட குழந்தை தானே, ஏதோ ஒரு பையனோட தங்கச்சி தானே, அக்கா தானே. அவங்கள தப்பு பண்ணலாம், ஆனால் உன் குடும்பத்தில் மட்டும் எல்லாம் சேஃபாக இருக்கணும். நீ தப்பு பண்ணுறன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சுப்பாரு, நீ தப்பு பண்ணுறப்போ உன் குடும்பத்தில் இதே தப்பு நடந்தால் என்ன பண்ணுவேன்னு. அப்போ அந்த தப்பு பண்ணணும்னு தோணாது உனக்கு. ஒரு பொண்ணு ப்ளவுஸ் போட்டுட்டு வந்து வீடியோ பண்ணால் அதை சப்போர்ட் பண்ணுறதும் நீ தான், அந்த பொண்ணு கவர் பண்ணிட்டு வந்தால் ஏன் இன்னைக்கு ப்ளவுஸ் காட்டலை அப்படின்னு கேட்குறதும் நீ தான். அதே பொண்ணு கொஞ்சம் நாள் கழிச்சு ஃபேமஸ் ஆகிட்டா, ப்ளவுஸ் காமிச்சு ஃபேமஸ் ஆகிட்டா அப்படின்னா நீ ப்ளவுஸ் காட்டி தானே ஃபேமஸ் ஆன, நீ தானே ஃபேமஸ் பண்ண, அப்புறம் நீயே ஏன் கேட்குற? அப்போ நீ தானே தப்பு பண்ண. பண்ணுறதெல்லாம் நீ, ஆனால் கேட்குறது மட்டும் பொண்ணுங்க மட்டும் தப்பு பண்ணாங்க. இப்படி தான். தயவு செய்து திருப்பி 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 சொல்கிறேன், பொண்ணுங்களை மதிச்சு பழகு. குத்து விளக்கு மாதிரி இருக்கான் பொண்ணு, குத்து விளக்கு மாதிரி. குத்து விளக்கு குத்திக்குச்சா? குத்துனல்ல, அது செத்துச்சா? சந்தோஷமா? தயவு செய்து குத்து விளக்குங்கிற பொண்ணுங்களை வர்ணிக்கிறத நிறுத்துங்க. குத்து விளக்கு ஷார்ப்பாக இருக்கும், குத்தட்டுமா பொண்ணுங்கெல்லாம் சேர்ந்து? பனிஷ் பண்ணுங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. கவர்மெண்ட் இனிமேல் எப்போ உங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாது. செத்து போனவங்களுக்கு 10 லட்சம் கொடுத்து என்ன பண்ணுவேன்? 2 லட்சம் கொடுத்து என்ன பண்ணுவேன்? போனது உயிர், பொருள் இல்லை வாங்குறதுக்கு. அதே இது தப்பு பண்ணவன ஜெயிலில் போட்டுப்பாரு,
அவன் திருப்பி வெளில வந்து தப்பு பண்ணுவானான்னு யோசிச்சு பாரு. பண்ண மாட்டான். தப்பு பண்ணா பொண்ணு, செத்து போனா பொண்ணு. ஆனால் பசங்க மட்டும் ரொம்ப 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 லாயலாக இருக்காங்க. ரொம்ப ரொம்ப என்ன சொல்கிறது, சப்போர்ட் பண்ணுறாங்க. லைக் பொண்ணுங்க சேஃப்டியை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, பொண்ணுங்களை ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அப்படியா? அப்போ ரேப் பண்ணுறது யார்? பொண்ணு ரேப் பண்ணாங்க. நான் எல்லாரையெல்லாம் குத்த சொல்லலை. தப்பு பண்ணவனையும் சப்போர்ட் பண்ணுறீங்கல்ல, அவங்கள தான் குத்தம் சொல்கிறேன். தப்பு பண்ணவனையும் தப்பு பண்ணவனை சப்போர்ட் பண்ணுறவங்களையும், தப்பு பண்ணுறான் இவன் தான் தப்பு பண்ணான்னு காமிக்காதவங்களையும் தான் குத்தம் சொல்கிறோம். பனிஷ்மெண்ட் கொடுக்கும்போது நெக்ஸ்ட் டைம் இப்படி நம்ம பண்ணால் நமக்கு இதை விட பெரிய பனிஷ்மெண்ட் வரும்னு அவனுக்கு பயம் வரணும். அதை விட்டு போட்டு 10 நிமிஷத்தில் வெளில வந்துடலாம்ப்பா அப்படின்னு சொல்லி இது பண்ணுறதுக்கு இல்லை. பக்கத்து பேரோட மூஞ்சி வெளில தெரிய மாட்டேது. அவன் தான் தப்பு பண்ணான்னு அவனை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த இடத்துல மூஞ்சியை காட்டுங்க, இவன் தான் தப்பு பண்ணான்னு. மக்கள் அவனுக்கு பதில் சொல்லுவாங்க. நீ என்ன பதில், நீ எல்லாம் என்ன ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது? ஃபைன் அமௌண்ட் மாதிரி 10,000 ரூபா கொடு, 12,000 ரூபா கொடு, 15,000 ரூபா கொடு. செத்து போன உயிர் திருப்பி அந்த வந்து அவங்க குடும்பத்துக்கு இது பண்ணும், வேலையை செஞ்சு கொடுக்கும். திருப்பி டாக்டர் வேலை செய்வாங்க. குழந்தை உட்காந்து கொஞ்சம் பொறுமையாக வளர்ந்து வந்து கொஞ்சம் நம்மளை 15,000 ரூபா கொடுத்தா. பசங்க பார்க்குற பார்வையிலேயே தெரியுது அவன் பார்க்குற வித்தை எப்படி இருக்குன்னு. அதுக்காக நாங்கள் எல்லாத்தையும் மூடிக்கிட்டோம், ரூம்குள்ளே உட்கார முடியாது. எஜுகேட் பண்ணுறோம்ல, நாங்களும் தான் அதே ஸ்கூலில் தான் நாங்களும் படிக்கிறோம், அதே எஜுகேஷன் சிஸ்டமுக்கு கீழே தான் நாங்களும் படிக்கிறோம். அப்புறம் எங்களுக்கு மட்டும் இந்த மாதிரி தோண மாட்டேங்குது. நாங்கள் போய் ப்ரே பண்ண ஆரம்பிக்கட்டுமா? அப்போவும் சொல்லுவீங்க, சேலையில் வந்து முள் விழுந்தாலும் முள்ளில் வந்து சேலை விழுந்தாலும் சேலைக்கு தாங்க கஷ்டம். ஏன் அந்த மூளை ஒதுங்கி போய் நிற்க சொல்லு. சரி, சேஃபாக தானே இருக்கு, அழகாக தானே இருக்கு. இங்கே தப்பு பண்ணுறது எல்லாம் பொண்ணுங்க கிடையாது. அப்படியே பொண்ணுங்க தப்பு பண்ணாலும் பசங்க தப்பு பண்ணா அதை அடிச்சு கேளுங்க. அவன் ஆகலை, அதனால அவன் வெளில போவான். பொண்ணு மட்டும் அடங்கி வீட்டில் உட்காரணும். என் பொண்ணுங்கள்லாம் நைட்டு போகக்கூடாது, நைட்டு வேலை செய்யக்கூடாது, வீட்டை விட்டு தாண்டக்கூடாது, இந்த ட்ரெஸ் போடக்கூடாது, அந்த ட்ரெஸ் போடக்கூடாது. அந்த சொல்கிற அந்த 4 ஆன்டிஸ் இருப்பாங்களே, ரொம்ப பர்ஃபெக்டாக ஃபுல் கவர்டில் இருப்பாங்கன்னா பார்த்துக்கோங்களேன், கண்ணு கூட வெளியே தெரியாதுங்க. நாங்கள் போடுற க்ராப் டாப் மட்டும்தான் அவங்களுக்கு. இந்த க்ராப் டாப் இருக்குல்ல, அவங்க 10 நாள் பசங்க வேணால் கெட்டு போயிட்டாங்க. இவங்க போடுறது எல்லாமே இந்த அளவுக்கு கூட அவங்கெல்லாம் ஸ்கின்னை வெளியில் காட்டுறது கிடையாது. அப்படியா? எங்களை விட மோசமாக காட்டுறதெல்லாம் அந்த ஆன்டிஸ் தான். ஆனால் அந்த 4 பேர் சேஃபாக இருக்காங்கங்கிறனால அந்த பொண்ணுங்க தான் தப்பு பண்ணுறோம். தயவு செய்து குத்தம் சொல்கிறது நிறுத்துறீங்களா? போதும், போர் அடிச்சிருச்சு கேட்டு. பொண்ணு தான் பண்ணாங்க, அந்த பையன் நல்லா தாங்க போனான், இந்த பொண்ணு தான் போய் இடிச்சான், இந்த பொண்ணு தான் ரேப் பண்ண அந்த பையன். அப்படி தானே? பொண்ணோட உயிரை மதிங்கயா. காசு கொடுத்து கொச்சப்படுத்தாதீங்க. அது நல்லாவா இருக்கு உங்களுக்கு? பணம் கொடுக்கும்போது அப்படி ப்ரௌடாக மொமெண்ட்டாக ஃபீல் பண்ணுறீங்க. போனது உன் உயிர் இல்லைல்ல, போனது உன் வீட்டுக்கு உயிர் இல்லைல்ல. இதுவே ஏதாவது பெரிய பெரிய பணக்காரவங்க வீட்டு குழந்தைங்களுக்கு ஏதாவது ஆச்சு, சின்னதாக அடிபட்டுருச்சுன்னா ஐயோ உயிர் போயிடுச்சு. இங்கே இப்படி தான் கிழிச்சிருக்கோம். அவங்க சீரியஸாக இருக்காங்க, செத்துற போகிறாங்க, ரத்தம் கொடுங்க, மயிரை கொடுங்க, மண்ணாங்கட்டியை கொடுங்கன்னு சொல்ல தெரியும். நாங்கள் மட்டும்
எல்லாம் செத்து போய் பொணமாக போனாலும் அந்த சாரி தான் அந்த முள்ளை வந்து சிக்குச்சு. அந்த முள்ளை ஓரமாக தாங்க இருந்துச்சு. இந்த சாரி வந்து அந்த பறந்து வந்து அந்த இதுக்குள்ள குத்துச்சுங்க. பாவம் அந்த பொண்ணு இப்போ செத்து போச்சுங்க. ஐ மீன் அந்த சாரி செத்து போச்சுங்க. அப்படியா? இன்னும் எத்தனை நாளைக்கு பொண்ணுங்களை குத்த சொல்றீங்க? 78வது இண்டிபெண்டன்ஸ் டே நம்ம கொண்டாடுறோம். ரொம்ப ஈஸியாக தப்பு பண்ண வெளியே சுத்த முடியும். தப்பு பண்ண வீட்டுக்குள்ள இருக்காங்க. கேஸ் பிரச்சனை முடிஞ்சிச்சு. எவனுமே தப்பு பண்ணல. பொண்ணுங்க ரொம்ப ரொம்ப சேஃபாக இருக்காங்க. பசங்கள்லாம் பர்ஃபெக்டாக படிச்சுட்டு இருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அவனுங்க வேலையை மட்டும்தான் பார்ப்பானுங்க. பொண்ணுங்க ஏறெடுத்து கூட பார்க்க மாட்டாங்க. அந்த இப்போ இறந்து போனாலே ஒரு டாக்டர், அவங்க தாங்க வலிக்கு விழுந்துட்டாங்க ஒரு முள்ளு மேலே. அதனால தாங்க. மித்தபடி எல்லாமே சேஃப் தாங்க. நாங்கள் கூட பார்டர்லாம் போட்டு வச்சுருந்தோங்க. அந்த முள்ளு மேலே போய் பறந்து விழுந்தா அது நம்ம என்னங்க பண்ண முடியும்? அப்படிதானே? இதுக்கப்புறமாச்சும் கேஸ் போடுற மாதிரி இருந்தால் தயவு செய்து ப்ராப்பராக இன்வெஸ்டிகேட் பண்ணி அந்த மூஞ்சி யாருன்னு காமிங்க, அசிங்கப்படுத்துங்க. அதுக்கப்புறமாவாச்சும் அவன் பண்ணாமல் இருக்கானான்னு பார்ப்போம். பொண்ணுங்களை இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாது, இந்த மாதிரி பண்ணு, இப்படி பண்ணு. புருஷன் வீட்டில் போய் பண்ணிக்கோ. எது பண்ணாலும் அவங்க வீட்டில் போனால் மட்டும் இந்த ரேப் கேஸ்லாம் நடக்காதா? நீ உன் பிள்ளையை நம்பு. அதுக்கப்புறமா இன்னொருத்தங்கிட்ட கையில் கொடுத்து அவனை நம்ப வை. 25 வருஷமா ஒரு வீட்டில் இருக்கோம். அங்கேயே எங்களுக்கு அந்த ஃப்ரீடம் இல்லை. நேற்று போய் பூந்த வீட்டில் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எல்லா ஃப்ரீடமும் என்ஜாய் பண்ணலாம். அங்கே போனால் மட்டும் உன் இஷ்டத்துக்கு இருக்கோம். உங்கள் அப்பா வீடு இல்லை. அப்போ எங்கே நாங்கள் இருக்கிறது? அதனால தான் ரேப் பண்ணி போடுறீங்களா? அதனால தான் ரேப் பண்ணி குப்பை மேலே போட்டுறீங்களா? அப்பா வீட்லேயே என்ஜாய் பண்ண வேணாம், புருஷன் வீட்லேயே என்ஜாய் பண்ண வேணாம், நாங்கள் ரேப் பண்ணி கீழே போடுறாங்க அப்படின்றீங்களா? அங்கே மேலே போய் நாங்கள் என்ஜாய் பண்ணிக்கிறோம் ஹெவனில். தப்பு பண்ணுற பொண்ணும் தப்பு பண்ணுற பையனும் நல்லா தான் இருக்கான். இன்னோசென்ட்டாக இருக்க பொண்ணுங்க தான் செத்து போகிறாங்க. இதுக்கப்புறம் இந்த இடத்துல கேஸ் நடக்காதுன்னு நம்புகிறேன். ரேப் கேஸ் மட்டும் இல்லை, எந்த கேஸாக இருந்தாலும் பொண்ணுங்களை தப்பு சொல்கிற கேஸ் நடக்கக்கூடாது.